பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். கடைசியாக நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்துடைய முன்பகுதியை நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அதாவது எபேசுவிலே பவுலுடைய ஊழியம், யோவானுடைய சீஷர்களை பவுல் சந்திக்கும் போது எவ்விதமாக அடிப்படை தேவைகளை சந்தித்தார் என்று படித்தோம். இரண்டாவது, அனுதினமும் கற்றுக் கொடுத்த பவுல் என்று படித்தோம். அதாவது பவுலுடைய 3 மிஷனரி பயணங்கள்ல பவுலுடைய ஊழிய முறைகள் அல்லது பவுலுடைய தன்மைகள் எவ்விதமாக தேவன் அவரை பயன்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து அதை குறித்து படிக்கலாம். நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்திற்கு நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 19வது அதிகாரத்துல இன்னும் அநேக மகத்துவமான காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான காரியங்கள் நம்ம படிக்க போறோம். 11வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சு பார்க்கும்போது அற்புத சுகமளிக்கும் ஊழியம் சொல்லி படிக்கிறோம். அதாவது 11, 12வது வசனங்கள்ல அதை குறித்து படிக்கிறோம். அற்புத சுகமளிக்கக்கூடிய ஊழியம். 11, 12வது வசனங்கள் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. தேங்க்யூ சிஸ்டர். இந்த இடத்துல பார்க்கும்போது பவுலுடைய ஊழியங்கள்ல அற்புத ஊழியங்கள் நடக்கவில்லையா, அற்புத சுகமளிக்கக்கூடிய ஊழியங்கள் நடக்கவில்லையான்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் லூக்கா மூலமாக பவுலுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே நடந்த காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். இந்த 11, 12வது வசனங்களை படிக்கும் போது அற்புத சுகமளிக்கக்கூடிய ஊழியம் அல்லது நோய்களின் மீது கர்த்தருடைய வல்லமைன்னு சொல்லி படிக்கிறோம். அதுல அந்த 11வது வசனத்தை கவனிங்களேன். தேவன் விசேஷித்த அற்புதங்களை பவுல் மூலமாக செய்தருளினார். விசேஷித்த அற்புதங்கள்ன்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னா, பின்னாடி அதே பகுதியை படிச்சு பார்க்கும்போது பிசாசு தானும் அற்புதங்களை செய்யக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அதன் மத்தியில கிறிஸ்து பவுலின் மூலமாக செய்யக்கூடிய அற்புதங்களை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல அடுத்து வரக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட்டார்கள். அது என்னது உருமால், அது என்னது கச்சை? பவுல் கூடார தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அப்படி இருக்கும்போது அவர் தலையில கட்டி கொண்டிருந்த கைக்குட்டை, கர்ச்சீஃப்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் உருமால்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கச்சை, கச்சைனா அவர் வேலை செய்யும் போது இடுப்புல கட்டி கொண்டிருக்கக்கூடிய துண்டு, டவல்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த டவல், இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து யார் மேல போடுறாங்கன்னா வியாதியஸ்தர் மீது போடுகிறார்கள். அப்ப நம்ம கேட்கலாம், பவுலும் இதே மாதிரி தன்னுடைய கர்ச்சீஃப், தன்னுடைய டவல், கைக்குட்டை, துண்டை கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல போட சொன்னாரா? ஆனால் போட சொன்னார்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கவில்லை. இதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல என்ன படிக்கிறோம்னா, பேதுரு நடந்து போகும்போது பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள் சொல்லி படிக்கிறோம். இந்த இடத்துல அவருடைய கர்ச்சீஃப், அவருடைய டவல், இதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. எதன் அடிப்படையில போடுறாங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் போடுறாங்க. யாரு? சூப்பர்ஸ்டிஷன் சொல்லி சொல்றோம்ல, குருட்டு நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கைன்ற அடிப்படையில அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மனிதனுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கு, இயேசுவின் நாமத்தினாலே இவன் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது, பெரிய அற்புதங்கள் நடக்கிறது, மிகவும் அற்புதமான ஒரு மனிதன், அற்புத சுகமளிக்கக்கூடிய மனிதன் சொல்லிட்டு அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச விசுவாசத்தின் அடிப்படையில பவுலுடைய கைக்குட்டையும் துண்டையும் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? போடுறாங்க. கர்த்தர் அவர்களையும் உதாசீனப்படுத்தாதபடிக்கு சுகமளிக்கிறார். இதே போல விசுவாசம் உள்ள மக்கள் புதிய ஏற்பாட்டுல நற்செய்தி நூல்கள்ல இருக்காங்களான்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். லூக்கா 8வது அதிகாரத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி படிக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரியுடைய தயக்கத்தின் அடிப்படையில அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்போது தான் சுகமாவேன் என்று அவள் நம்பினாள்.
அப்படி இருக்கும்போது அவள் சுகமான உடனே கர்த்தர் என்னுடைய வஸ்திர தொங்கல் எல்லாத்தையும் நான் வெட்டி வெட்டி பீஸ் பீஸா கொடுக்குறேன். எனக்கு பின்னாடி வரக்கூடிய சீஷர்கள் எல்லாருமே என்னுடைய வஸ்திர தொங்கல்னா அந்த யூதர்களுடைய அங்கியுடைய நுனியில தொங்கக்கூடிய தொங்கல்கள், அந்த தொங்கலை எடுத்து கொண்டு போய் எங்கெல்லாம் வியாதியஸ்தர் இருக்காங்களோ அந்த வியாதியஸ்தர் மேல நீங்க போட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சுகமாவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் போதிக்கவில்லை. அவளை அழைத்து எல்லாருக்கும் முன்பாக அவளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். பரிதாபமான அல்லது மூட நம்பிக்கையை ஒட்டி இருக்கக்கூடிய விசுவாசத்திலிருந்து உண்மையாகவே இயேசுவை இரட்சகர் என்ற அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள வருவதற்கு எல்லாருக்கும் முன்னாடி அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி சொல்றார். அவ்விதமாக தான் செய்யறாரு தவிர மற்றபடி இவ்விதமான ஒரு விசுவாசத்தை அவர் என்கரேஜ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த பகுதியை படிக்கும்போது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், பவுல் எங்கேயும் போய் தன்னுடைய உருமால்களையும் தன்னுடைய கச்சையும் கொடுத்து இதெல்லாம் கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல போடுங்கன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு அற்புத சுகம் அளிக்கக்கூடிய ஊழியம் என்ற பெயர்ல நிறைய வசனத்துல இல்லாத முரண்பாடான காரியங்கள் நடக்கிறது. அந்த காரியங்களை பவுல் பின்பற்றவில்லை. ஒன்று, பவுல் தன்னுடைய கச்சைகள்ல தன்னுடைய உருமால்கள்ல பவர் இருக்கு, வல்லமை இருக்கு, இதை தொட்ட எல்லாருமே சுகமாவாங்கன்னு சொல்லி அவர் போதிக்கவே இல்லை. இதை நம்ம சரியா படிக்கலாம். எந்த இடத்துலயும் மறுபடியும் என்னுடைய உருமால் பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில அவர்களுடைய விசுவாசத்துடைய பரிதாபமான நிலைமையில கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பவுல் எந்த இடத்துலயும் நான் மிகவும் வல்லமையுள்ள ஊழியக்காரன், ஆகவே என்னுடைய வல்லமை நான் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எல்லாம் பாய்ந்து செல்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்ல, என் கையில பயங்கர பவர் இருக்கு அதனால மக்கள் மத்தியில பவர் கடந்து போகுதுன்னு சொல்ல. இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. உலக புகழ் பெற்ற ஒரு செய்தியாளர்னா வசனத்துல இருந்து அவர் பேச மாட்டார், அற்புத ஊழியம் சொல்லிட்டு நிறைய காரியங்களை செய்யறவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கோட்ல அபிஷேகம் இருக்கான், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கான் சொல்லிட்டு அந்த கோட்டை கலற்றி மக்கள் மேல வீசுறார். பெருங்கூட்ட மக்கள் இருக்காங்க. அப்படி வீசும்போது எல்லா கூட்டத்தில் உள்ள மக்கள் போட்டி போட்டு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன துண்டு பிச்சு எடுத்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. காரணம், அந்த வல்லமை நிறைந்த ஊழியக்காரருடைய கோட்ல ஒரு சின்ன பகுதியை கொண்டு போய் வீட்டுல வைப்போமானா அது ஆசீர்வாதமாக இருக்கும், அதன் மூலமாக வல்லமை வெளிப்படும், அதன் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் என்ற மூட நம்பிக்கையோடு அரைகுறை விசுவாசிகளா இருக்கக்கூடிய மக்கள் அல்லது மூட நம்பிக்கை குருட்டு நம்பிக்கையை ஒட்டி இருக்கக்கூடிய விசுவாசம் உள்ள மக்கள் அதை கொண்டு போனாங்க. இன்னும் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில ஒரு மனிதன் தான் போட்ட சிடி பயங்கர வல்லமை உள்ளதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில காட்டும் போது அந்த மக்கள் கை காலெல்லாம் வெட்டி அப்படி பயங்கரமா ஆடுறாங்க. காரணம், அந்த சிடியில அவ்வளவு வல்லமை இருக்கான். இன்னும் ஒரு சில மக்கள் நம்பக்கூடிய காரியம் என்னன்னா, யாக்கோபு நிருபத்துல யாக்கோபு எழுதும் போது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன் சொல்றாரு. அந்த எண்ணெயில ஏதோ வித்தியாசமான வல்லமை இருக்குன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அது யூதர்களுடைய கலாச்சாரம். ஒரு மனுஷன் வியாதிப்படும் போது அவனுக்கு எண்ணெய் பூசி அவனை சுகமாக்குவது, அவனுக்காக ஜெபிப்பது அவர்களுடைய கலாச்சாரம். அதே நேரத்துல எந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ எண்ணெயை ஜெபித்து இது ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், இது ஜெப எண்ணெய், அற்புதத்தின் எண்ணெய் சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாங்கள் மிகவும் வல்லமையுடையவர்கள், ஆகவே இது ஆசீர்வதிக்கப்பட்ட திட்டங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சாவி, ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர், இவ்விதமாக என்னென்னமோ சொல்லி மக்களை என்ன செய்யறாங்க, குழப்புறாங்க. ஆனா வேதவசனம் இந்த காரியங்களை விட்டு நாம் தள்ளி இருக்கும்படியாக நம்மை எச்சரிக்கிறது. இந்த பகுதியை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. பவுல் அதை எந்த விதத்திலேயும் ஆதரிக்கவும் இல்லை, பவுல் எந்த விதத்திலேயும் அதை உற்சாகப்படுத்தவும் இல்லை. ஆனால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை பவுல் மூலமாக செய்தார். தேவன் வல்லமையுடையவர், தேவையுள்ள மக்களுடைய தேவையை சந்திக்கிறார். நீங்க பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அற்புதங்களை இயேசு கிறிஸ்து 3 காரணங்களுக்காக செய்யறார். ஒன்று, டு ஷோ ஹிஸ் கம்பேஷன், மக்கள் மீது உள்ள மனதுருக்கத்தின் நிமித்தமாக அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அற்புதங்களை செய்யறார். ஒன்று. இரண்டாவது,
நீங்க ஒவ்வொரு அற்புதத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவது, அவர்தான் மேசியா, அவர் மனுஷகுமாரன் மாத்திரமல்ல தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர் அற்புதங்களை செய்கிறாரே தவிர மற்றபடி நம்மள எல்லாரையும் எடுத்து அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு ஏதுக்களாக பயன்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டம் கிடையாது. இந்த இடத்துல பவுலுடைய ஊழியத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒருவேளை ரட்சிப்புக்கு நேராக திரும்ப வேண்டிய மக்களை அதை விட்டு திருப்பி அற்புத சுகத்துக்கு நேராக வழி நடத்தவில்லை. அதுவே செய்தியாக பவுல் மாற்றவில்லை. இந்த இடத்துல கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார். உருமால்களையும் கொண்டு போய் கச்சைகளை கொண்டு போய் போடும்போது வியாதியஸ்தர் மேல சுகமானாங்க. ஆனா அதை ஒரு போதனையாகவோ அதை ஒரு பிசினஸ் ஆகவோ பவுல் என்ன செய்யல. சரி, இது அற்புத சுகமளிக்கக்கூடிய ஊழியம். அதே நேரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அசுத்த ஆவிகள் மீது அதிகாரம். அசுத்த ஆவிகள் மீது அதிகாரம் என்ன நடக்குது? அந்த 12வது அதிகாரத்துடைய கடைசி பகுதியும் 13ஆம் வசனமும் வாசிங்க சிஸ்டர். பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். என்ன நடக்குதுன்னா, அடுத்து 12வது வசனத்துடைய பின்பகுதி என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுலுடைய ஊழியத்துல அற்புதங்கள் நடந்ததா? அற்புதங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல அற்புதங்கள் நடந்ததா? நடந்தது. ஆனால் அது அவர்கள் முக்கியப்படுத்தவில்லை. அவர் இரட்சகர் என்பதை முக்கியப்படுத்தினார். அதே போல 2வது, பிசாசுகளை இயேசு கிறிஸ்து துரத்தினார். அப்போஸ்தலர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அவங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே உடைய நாமத்திற்கு பிசாசுகள் எல்லாம் கீழ்ப்படிது, நாங்க போய் பிசாசு விரட்டும் போது பிசாசெல்லாம் ஓடி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. சொன்னது யார்? 12 சீஷர்கள்ல யூதாஸ் காரியோத்தும் அங்கே உண்டு. மறந்துட வேண்டாம். எந்த அதிகாரத்தினால செய்யறாங்க? கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தினாலே அவர்கள் செய்யறாங்க. இந்த இடத்துலயும் பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுலுடைய வல்லமையினாலே அல்ல, கர்த்தருடைய வல்லமையினாலே காரியங்கள் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம்னா, தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். என்னைக்குமே பிசாசு செய்யக்கூடிய ஒரு கன்னிங்கான காரியம் என்னன்னா, தேவன் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒத்த செயல்களை செய்வது பிசாசுடைய முக்கியமான வேலை. அதாவது ஃபேக் மிரக்கிள்ஸ் சொல்லுவாங்க. ஆண்டவர் செய்வதை போலவே செய்து மக்களை ஆண்டவரை விட்டு திசை திருப்புவது. வேதம் முழுவதும் அப்படிப்பட்ட அற்புதங்களால நிரம்பி இருக்கு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மோசே பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அந்த கோலை கீழே போட்ட உடனே அந்த கோல் எதா மாறுதுன்னா சர்ப்பமாக மாறிவிட்டது, பாம்பாக மாறிவிட்டது. அதுக்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா படிக்கிறோம்? எகிப்தின் மந்திரவாதிகளும் அவ்விதமாகவே செய்தார்கள். 2வது, தண்ணீரை எடுத்து தரையிலே ஊற்ற சொல்லுகிறார். அவங்க யோர்தான்ல உள்ள அந்த நைல் நதியில உள்ள தண்ணீரை எடுத்து ஊத்துனாலும் அது ரத்தமா மாறிடுச்சு. அதே போல எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்கிறார்கள். அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே பவுல் மூலமாக பிசாசுகள் விரட்டப்படுது. நீங்க ஆனா ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது பேதுருடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, பவுலுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறாரோ, பிசாசுகளை விரட்டுகிறாரோ, அதே இடத்துல பிசாசு தானும் அதிகாரம் உடையவனாக காட்டிக்கொள்வதற்காக அநேக காரியங்களை அவன் செய்யறான். நீங்க நேரம் இருக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பார்க்கும்போது அங்க பரியேசு எனப்பட்ட ஒரு மாயவித்தைக்காரன் அதே மாதிரி காரியத்தை அவன் செய்கிறான். சரி, ஒரு சில வசனங்களை வாசிக்குமா நமக்கு புரியும். 2 கொரிந்தியர்
11வது அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். இந்த வசனங்கள்ல கொரிந்து திருச்சபைக்கு எச்சரிப்பாக பவுல் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானுடைய முக்கியமான பண்புகள்ல ஒண்ணு என்னன்னா பொய்யை சொல்வது. அப்போ இந்த பகுதி நம்ம படிக்கும் போது ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் என்று சொல்லும் போது அற்புதங்கள் கிறிஸ்துவினால் மாத்திரம் நடக்கிறது என்ற முடிவுக்கு வந்துடாதுங்க. மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்கள் மற்ற ஆவிகளுடைய வல்லமையினாலையும் அற்புதங்கள் நடக்குது. ஆனா ஒரு அற்புதத்தை யாராலையும் செய்ய முடியாது. என்ன அற்புதம்? வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதம். இந்த இடத்துல இப்போ நம்ம படிக்கிற பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அடுத்து பார்க்கும்போது 14ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 14 முதல் 16 வரைக்கும். அது 2 கொரிந்தியர் தானே? இல்லம்மா, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பிரதான ஆசாரியனுடைய ஸ்கேவா எனப்பட்ட ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இருக்காங்க. இவங்க யாரு? பிரதான ஆசாரியனுடைய குமாரர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல மந்திரவாதிகளா இருக்காங்க. ஒருவேளை பிரதான ஆசாரியன் சொல்லி சொல்லும் போது இவன் தன்னையே பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தி கொண்டவனாக இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அந்த 7 பேரும் மந்திரவாதிகள். அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். பிசாசு துரத்த முடியுமா? லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது வேதபாரகர், பரிசேயர், அந்த பிரதான ஆசாரியருடைய மக்கள் வந்து கேக்குறாங்க, இவன் பெயர் சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் அவர்களுக்கு பதில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் பெயர் சபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் எந்த விதத்துல துரத்துறாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர்த்து பல்வேறு விதங்கள்ல பிசாசுகளை துரத்தக்கூடிய மக்கள் இருந்தாங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் எல்லா இடங்களிலும் நடக்குது. பிசாசுகளை துரத்தக்கூடிய சம்பவங்களும் மற்ற இடங்கள்ல நடக்குது. இது வேதத்துல உள்ள முக்கியமான ஒரு காரியம். மந்திரவாதிகளும் பிசாசுகளை துரத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தவில்லை. இந்த மந்திரவாதிகளாலே மலிந்து கிடக்கக்கூடிய இந்த கொரிந்து பட்டணம், எபேசு பட்டணத்துல உள்ள மந்திரவாதிகள் எல்லாருமே பவுலை உற்றி நோக்கு பார்க்கும்போது இதுவரைக்கும் நமக்குள்ள இல்லாத ஒரு வல்லமை இந்த மனிதனுக்குள்ள இருக்கு. ஆகவே இவன் பயன்படுத்தக்கூடிய முறையை அப்படியே பின்பற்றி பிசாசை துரத்தலாம்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அந்த மந்திரவாதிகள் அந்த 7 பேர் என்ன பண்றாங்கன்னா, பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துகிறோம்னு சொல்லி துரத்துறாங்க. துரத்த ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி 15ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் காயப்பட்டவர்களாகவும் நிர்வாணிகளுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போய்விட்டார்கள். பவுல்
ஊழியம் செய்யும் போது பிசாசுகள், பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போயின. ஆனால் இந்த ஸ்கேவாவுடைய குமாரர்கள் அல்லது மந்திரவாதிகள் முயற்சி எடுக்கும் போது பிசாசுகள் அவர்களை பலாத்காரம் பண்ணினதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுலுடைய ஊழியத்தை குறித்து, பவுலுடைய வாழ்க்கை முறையை குறித்து பிசாசு நன்றாக அறிந்து வைத்திருந்தான். ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்திருந்தால் பிசாசு கூட குற்றப்படுத்த முடியவில்லை. அதுதான் நம்ம வேதத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆகவே பிசாசு இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கு பயந்து, ஆண்டவருடைய ஆவியானவரின் வல்லமைக்கு பயந்து மக்களை விட்டு ஓடி போயிடுச்சு. ஆனா இவர்கள் அதே காரியத்தை முயற்சி எடுக்கும் போது பிசாசு அவர்களை மேற்கொண்டு விட்டது. இதான் அந்த வேதத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நான் இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன் சொல்லி பிசாசு பேசுது. அப்போ பிசாசை விரட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? பவுல் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒளியிலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார். அவர் பிசாசுகள் மீது கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசின் ஆளுகையில் இருக்கக்கூடிய மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பினார். அப்போ பவுலுடைய நோக்கமும் பவுலுடைய வாழ்க்கை முறையும் சரியாக இருந்தபடினால கர்த்தருடைய ஆவியானவர் பவுலின் மூலமாக பிசாசுகள் மீது அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார். ஆனா எந்த இடத்துலயும் பவுல் நான் மாத்திரம்தான் பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை உடையவன் சொல்லி அவர் எங்கேயுமே பிரசங்கிக்கவில்லை. பிசாசு பிடிச்சவங்களா என்கிட்ட கொண்டு வாங்க, நான் விரட்டுறேன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. பிசாசுகள் மூலமாக வரக்கூடிய அங்கீகாரத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப தெளிவா இருந்தார். எதுல தெளிவா இருந்தார்னா, நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இந்த வசனத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அற்புத சுகமளிக்கக்கூடிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அதே போல அசுத்த ஆவிகள் மீது கர்த்தருடைய அதிகாரமாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக அல்லது பொய்யான மக்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவுல நடக்கக்கூடிய காரியம், அந்த வசனத்தை திருப்பி நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. பவுல் எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையையும் கனத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அருமையான தேவனுடைய மக்களே, கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் போது, கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும் போது நமக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய சோதனை என்னன்னா, கர்த்தருக்கு நேராக மனிதர்களை திருப்புவதற்கு பதிலாக நமக்கு நேராக திருப்பி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா வேதாகமும் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் எச்சரிக்கக்கூடிய காரியம், என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடைன்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவருக்கு நேராக மனிதர்களை திருப்புவதற்கு பதிலாக நமக்கு நேராக திருப்புவோமானால் அது பெரிய பாவம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நாம், ஆண்டவராலே பயன்படுத்தப்படக்கூடிய நாம் மிகவும் கவனமாக கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமான்றதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, அதே போல பிசாசுகள் மீது கர்த்தருடைய வல்லமை எவ்விதமாக பவுலின் மூலமாக வெளிப்பட்டதுன்றது தொடர்ந்து உள்ள வசனங்கள்ல வாசிக்கிறோம். 18வது வசனம், 19வது வசனம் வாசிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அடுத்து நீங்க பார்க்கும்போது 18வது வசனம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். என்ன போட்டிருக்கு? விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இவங்க என்ன செய்கைகளை வெளிப்படுத்தினாங்க, என்ன அறிக்கையிட்டாங்க, என்ன செய்தார்கள் என்பது அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மாய வித்தைக்காரர்கள் புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி வச்சு சுட்டு எரித்தார்கள் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, விசுவாசிகள் தான், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனா எபேசு சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள்ல அநேகர் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்காதபடிக்கு, அது தாயத்தாக இருக்கலாம்
மாந்திரீகமாக இருக்கலாம், அல்லது மற்ற அவங்க ஆசீர்வாதம் சொல்லி நினைக்கக்கூடிய விக்கிரகங்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் வச்சு பின்பற்றினாங்க. நம்ம ஏற்கனவே எபேசு பற்றி படிக்கும்போது படிச்சிருக்கோம். எபிஷியன் லெட்டர்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது எபேசுவிலே எழுதப்பட்டு கொடுக்கக்கூடிய தாயத்துகள் அல்லது எழுதப்பட்டு கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லமை உடையதுன்னு சொல்லி சுத்தில உள்ள மக்கள் எல்லாருமே நம்புனாங்க. அந்த தியானால் என்ற ஆலயம் மிக புகழ் பெற்றதாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்பல. காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் அவர்களோடு இடைபட ஆரம்பிக்கிறார். பிசாசின் கிரியைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து கொண்டிருந்த விசுவாசிகளை கர்த்தர் உணர்த்தபடினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மனம் திரும்புதலுக்கான முதல் படி, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய காரியம் இவை இருக்கிறது என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள், ஒப்புரவானார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எபேசுவில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக பவுல் செய்த அற்புதத்துல மிக மிக முக்கியமான அற்புதம் மக்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாற ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு மாறுதுன்றதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் 19ஆம் வசனம், மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்க்கும் போது அது 50,000 வெள்ளி காசாக அவர்கள் கண்டார்கள். வெள்ளி காசாக கண்டார்கள். என்ன செய்யறாங்க? இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், இவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா பிசாசுடைய ஆதிக்கத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஆழமாக அவர்களிலே கிரியை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகிட்ட அடி வாங்கின பலாத்காரம் பண்ணப்பட்ட அந்த 7 பேரையும் பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னா பயங்கர பயம் வந்துருது. பயம் வந்தோன்னா 18ஆம் வசனத்துல வரக்கூடிய கிரேக்க அந்த வினைச்சொல் என்னன்னா, அவர்கள் வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இதுல பாஸ்ட் டென்ஸ் மாதிரி இருக்கு, கடந்த காலம் மாதிரி. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள், அனுதினமும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள், அனுதினமும் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தார்கள், அனுதினமும் மனம் திரும்பினார்கள். வாழ்க்கையில சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். மாற்றம் எவ்விதமாக வெளிப்படுகிறதுனா, அதுல இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு கொளுத்தக்கூடிய மாய வித்தைக்காரருடைய மாந்திரீக புத்தகத்துடைய விலை நீங்க பாத்தீங்கன்னா 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளி காசுனா எவ்வளவு தெரியுமா அர்த்தம்? 150 பேர் ஒரு ஆண்டு சம்பாதிக்கக்கூடிய பணம். 150 பேர் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவர்களுக்கு வெள்ளி காசு கொடுத்தோம்னா அவர்களுடைய ஒரு வருட சம்பளம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு தொகை இல்லையா? அவ்வளவு காஸ்ட்லியான தாயத்துகள், அவ்வளவு காஸ்ட்லியாக மந்திரங்கள் எழுதப்பட்ட வல்லமையுடைய புத்தகங்கள் என்று அவர்கள் நம்பக்கூடிய புத்தகங்கள். அதுலதான் அந்த மாந்திரிகத்துடைய நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு விலையேற பெற்ற காரியத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அவ்வளவு விலையேற பெற்ற காரியத்தை மற்றவர்களுக்கு விற்பதற்காக வைத்திருக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும் போது பிசாசின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த விசுவாசிகள், இன்னும் எல்லா ஏரியாவையும் சரண்டர் பண்ணாத விசுவாசிகள், அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் மனம் திரும்புதலின் அடையாளமாக எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வருகிறது இல்லையா? ஒரு சில நேரங்கள்ல விசுவாசிகள் யோசிக்கக்கூடிய காரியம், இந்த எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆனா இதை கொண்டு போய் வித்து நல்ல விலையை கொண்டு பவுலுடைய ஊழியத்துக்கோ அல்லது அன்னைக்குள்ள எபேசு திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கோ கொடுத்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 50,000 வெள்ளிக்காசு, 150 பேர் ஒரு வருஷம் வேலை பார்க்கக்கூடிய சேலரி எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவர்கள் அவிதமாக செய்யவில்லை. இந்த பகுதியை குறித்து தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் பேசும்போது அவருடைய வாழ்க்கையில நடந்த, அவர் பார்த்த ஒரு சாட்சியை குறித்து பேசுகிறார். பூட்டான்ற நாட்டுல வச்சு ஒரு அருட்பணி மாநாட்டுல பங்கு பெறும் போது என்ன சொல்றாங்கன்னா, பூட்டான்ல நடந்த மாநாடு அல்லது இந்தியாவில நடந்த மாநாட்டுல பூட்டான்ல இருந்து வந்திருந்தாங்களான்னு சொல்லி தெரியல. 2 புத்த மத பின்னணியத்திலிருந்து வந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பின்பு அவங்க செஞ்ச ஒரு மகத்துவமான காரியம் என்னன்னா, தாங்கள் மாந்திரீகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஏறக்குறைய 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள
இப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாவற்றையும், இப்படிப்பட்ட மாந்திரீக தாயத்துகளை கொளுத்து விட்டார்கள், எரித்து விட்டார்கள். இது சொல்றது 10,000 சொல்லி சொல்றது 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அதை வீணாக்கிட்டாங்கன்னு இல்ல, பிசாசுடைய அதிகாரத்தை ஒழிப்பதற்காக. இது எங்களுக்கும் பயனற்றவை, இதன் மூலமாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளமாக அவர்கள் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார்கள். விளைவு என்ன தெரியுமா? 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இந்த 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறோம். அற்புத சுகமளிக்கும் ஊழியம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அசுத்த ஆவிகள் மீது அதிகாரம். அசுத்த ஆவிகள், தாயத்து, தகடு, பில்லி சூனியம், பிசாசு, இந்த காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியில எது மேற்கொள்ளும் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். பவுல் எங்கேயும் போய் இவ்விதமாக உருமால்களை வச்சு செய்யுங்க, அல்லது பிசாசு விரட்டுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, தண்ணி தெளிங்க, தலையை பிடிச்சு ஒழுக்குங்கெல்லாம் அவர் சொல்ல. பிசாச விரட்டுனாங்க, போயிருச்சு. ஏற்கனவே குறி சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த லீதியால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய இந்த பிசாச விரட்டினார் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஊழிய முறைகள்ல வசனத்தை விட்டு மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு விலகி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம கவனிக்கிறோம். ஆனால் பவுல் ரொம்ப தெளிவா இருந்தார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மற்ற காரியங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. விளைவு, கர்த்தருடைய வசனம் மக்களுடைய வாழ்க்கை மாறினபடினால, மனம் திரும்புதல் வெளிப்பட்டபடியினால அது மேற்கொண்டது. இன்னைக்கு சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு தேவை, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருமான சமுதாயமே அசைக்கப்படும். இப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். செய்கைகளை அறிக்கையிட்டார்கள். அதே போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து விட்டார்கள். அற்புத சுகமளிக்கும் ஊழியம், அசுத்த ஆவிகளின் மீது அதிகாரம். இந்த அதிகாரத்துல எபேசுல ஒரு பெரிய கலகம் நடக்கிறது. அந்த 21ஆம் வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, 23ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 19:23. அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. நீங்க ஏற்கனவே இந்த வேதாராய்ச்சியில பங்கு பெறக்கூடிய மக்கள் அறியாமையினாலே பவுல் சந்தித்த உபத்திரவங்கள்ன்ற பகுதியில, இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த தேமேத்திரியும் தியானாளை வணங்கக்கூடிய மக்களும் தியானாளுடைய கோயிலின் மூலமாக தங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுக் கொண்டிருந்த மக்கள் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டி விடுகிறார்கள். அறியாமையினாலே ஏற்பட்ட கலவரம். அந்த கலகத்துல ஏறக்குறைய 25,000 மக்கள் பங்கு பெற்றார்கள் சொல்லி வரலாற்றுல உள்ள மக்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த கலகத்திலிருந்து கர்த்தர் பவுலை காத்து கொண்டார். அப்போ 3 காரியங்களும் இங்க நடக்குது. ஒரு பெரிய மாற்றம் வருகிறது, அற்புத சுகமளிக்கக்கூடிய ஊழியம் நடக்கிறது, பிசாசின் அதிகாரத்திலிருந்து மக்கள் மாற்றப்படுகிறார்கள். அதே நேரத்துல சுவிசேஷத்திற்கு எதிராக, பவுலுக்கு எதிராக ஒரு பெரிய கலகம் நடக்கிறது. அதை குறித்து நீங்க படிக்கணுமானா ஏற்கனவே உள்ள வேத ஆராய்ச்சி காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க. சரி, அதோட நிக்குதா? அடுத்து பவுல் என்ன செய்யறாருன்னா 20வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போலாம். 20வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். இந்த இடத்துல பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்தை தொடர்கிறார். கலகம் அமர்ந்த பின்புனா அது வரைக்கும் பவுல் பாதுகாப்பாக எங்கேயாவது இருந்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய சீஷர்கள் அவரை பத்திரமாக வச்சிருக்கணும், தலைமறைவாக இருந்திருக்கணும், அவர் கொண்டிருப்பாங்க. அரங்கசாலைக்குள்ள போலான்னு சொல்லி யோசிக்கும் போது அவரை தடுத்துடுறாங்க. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யறாருன்னா, வினவி கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். வினவி கொண்டுன்ற வார்த்தை நம்முடைய தமிழ் வேதாகமத்துல வருது. புதிய மொழிபெயர்ப்புல வரக்கூடிய வார்த்தை என்னன்னா ஊக்கமளித்து. ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திருவிவிலியம் எனப்பட்ட புதிய தமிழ் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தலாமா?
நிறைய இடங்கள்ல அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வசனத்துக்கு விகற்பமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல இருக்கு, உண்மைதான். ஆனால் நிறைய இடங்கள்ல இன்றைக்கு உள்ள தமிழின் அடிப்படையில ஒரிஜினல் மீனிங்கை கண்டுபிடிப்பதற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். எந்தெந்த இடத்துல முரண்பாடு இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தணும் நான் சொல்ல. மற்றபடி இந்த இடத்துல வினவி கொண்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. வினவி கொண்டுனா கேள்வி கேட்டுக்கொண்டுன்னு அர்த்தம். ஆனா அதோடைய அர்த்தம் அது இல்ல. ஊக்கமளித்து, ஊக்கமளித்து அல்லது உற்சாகம் படுத்தி மக்கதேனியாவுக்கு புறப்பட்டு போறார். அதே மாதிரி அடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்க, வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்திலே சேர்ந்தார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில 3வது மிஷனரி பயணத்துல அவர் செய்த காரியம், ஏற்கனவே சந்தித்த மக்கள், பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், பெராயா பட்டணம், இந்த இடத்துலலாம் உருவாக்கப்பட்ட சபைகளை பின்னாலே தொடர்ந்து அவர்களை ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு நபராக பவுல் காணப்பட்டார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, புதிய விசுவாசிகளை, புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய மக்களை நாம் ஊக்கப்படுத்துகிறோமா? பவுலுடைய வாழ்க்கையில அவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள உன்னதமான பலமுள்ள ஊழியராக இருந்த போதும் சாதாரண விசுவாசிகளை, சாதாரண விசுவாசி சூப்பர் விசுவாசின்னு சொல்றீங்களான்னு கேட்காதுங்க. சாதாரண விசுவாசிகள்னா புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்ற விசுவாசிகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தின ஒரு பவுல். அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாழ்மையான அக்கறையுள்ள ஒரு மனிதனாக அவர் செயல்படுகிறார். அடுத்து 2வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவன் அந்த திசைகளிலே நடந்து கிரேக்க தேசத்திலே போய் சேர்ந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. கிரேக்க தேசம்னா எங்க? அகாயா. அகாயா பட்டணத்துக்கு அவர் வர. அகாயா பட்டணத்துல எவ்வளவு நாள் தங்கியிருக்காருன்னா, 3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். இந்த அகாயாவிலே பவுல் 3 மாதம் இருக்கும்போதுதான் ரோமாபுரியிலே உள்ள திருச்சபைக்கு பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தை அவர் எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு வார்த்தை வருது பாருங்களேன், யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தார்கள் சொல்லி போட்டிருக்கு. சரி, இந்த 3வது வசனத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளை ஆராய்ச்சி செய்த வேத ஆராய்ச்சியாளர், வரலாற்று ஆசிரியர் வில்லியம் ராம்சே எனப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் பவுலை அந்த கப்பல்ல பயணம் பண்ணும் போதே கொலை செய்து அவனுடைய உடம்ப தூக்கி அந்த கடல்ல வீசுவதற்கு கொலைகாரர்களை கப்பல்ல அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் பவுல் எங்க போனாலும் அவர் கூடயே போயிருந்து ஜனக்கூட்டத்தோட கலந்து பவுலை கொலை செய்வதற்கு காத்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இவ்வளவு உன்னதமான ஒரு தேவனுடைய மனிதர், ஆனால் அவருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு? அவருடைய உயிரை எடுப்பதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது. யார் அவர்கள்? அவர்களும் யூதர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவை மேசியா என்று அறிவிப்பதன் விளைவாக மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்வதாலே அவரை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? வசனத்தின் அடிப்படையில பவுல் போதித்தபடியினாலே, கள்ள உபதேசத்தை பவுல் தோல் உரித்து காட்டினபடினாலே அநேகருக்கு எதிரியாக அவர் மாறிட்டார். ஆனா எந்த இடத்துலயும் அவர் வசனத்தை என்ன செய்யல, காம்ப்ரமைஸ் பண்ணவே. பவுலுடைய ஊழியத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சிறப்பு என்னன்னா, என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, எந்த விதத்திலையும் மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு வராட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன். காம்ப்ரமைஸ்ன்றது பவுலுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலுமே இல்லை. யூதர்களுடைய தீமையான யோசனையின் மத்தியில மக்கதேனியா தேசத்தின் வழியாக போவதற்கு அவர் முடிவு பண்றார். முடிவு பண்ணுமா என்ன நடக்குதுன்னா, 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தொபையானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோபபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். பவுலுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமான ஒரு காரியம் என்னன்னா, பவுல் தனியாக ஊழியத்தை செய்யல. பவுலுடைய மிஷனரி பயணத்துல, முதல் மிஷனரி பயணத்துல கூட யார் வரா? பர்னபா வரார்.
இரண்டாவது மிஷினரி பயணத்துல யார் வருகிறார்? சீலா வருகிறார், தீமோத்தேயு வருகிறார், லூக்கா வருகிறார். இப்ப இந்த மூன்றாவது மிஷினரி பயணத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீமையான யோசனைகள் வருகிறது. அந்த தீமையான யோசனைகள்ல பவுலோடு அக்காம்பனி பண்றதுக்கு, அவரோடு தோள் கொடுப்பதற்கு, அவரை உபசரிப்பதற்கு, அவர் கூட ஊழியம் செய்வதற்கு ஒரு கூட்டம் மக்கள் வராங்க. அதுல பாருங்களேன், ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த பட்டியலை பாருங்களேன். பெராயா ஊரானாகிய சோபத் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரோயால ஒரு திருச்சபை உருவாகிறது. அந்த திருச்சபையில இருந்து யார் வர? இந்த சோபத்தர் வரார். சரி. தெசலோனிக்கே திருச்சபையில இருந்து யார் வரா? அரிஸ்தர்க்கு வராரு, செக்குந்து வராங்க. தெர்பையில இருந்து யார் வரா? காயு வரார். லீஸ்திரால இருந்து யார் வருகிறார்? தீமோத்தேயு வருகிறார். அதே போல ஆசிய நாட்டானாகிய தீகிக்கு துரோபியும் எங்கிருந்து வரார்? எபேசு சபையில இருந்து வரார். ஆசிய நாடு வரைக்கும் அவர்கள் வழி துணையாய் வந்தார்கள். துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். அப்போ பவுலோட ஒரு பெரிய ஒரு டீம் ஆஃப் மிஷனரிஸ் கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? புதிய விசுவாசிகள். இன்றைக்கு ஒரு தவறான போதனை இருக்கு. என்ன போதனைனா, புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? பெரியவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி சொல்லல பைபிள். பவுலுடைய ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா நடந்ததற்கு காரணம் அடுத்த தலைமுறை விசுவாசிகளை ஊழியத்துல அவர் ஊக்குவிக்கிறார். தான் கூட சேர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு கூட்டிட்டு போறார். அவங்கள பார்க்கும்போது இவன் நம்மளோட பெரிய ஆளா வந்துருவான்னு சொல்லி அவர் என்ன செய்யல? போட்டி போடவில்லை, பொறாமைப்படவில்லை. எவ்வளவு உன்னதமான ஒரு ஊழியர் இல்லையா? ஒரு கூட்டம் போகுது. இந்த கூட்டத்தை குறித்து அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு இன்டர் டினாமினேஷனல் மிஷனரி குரூப் இந்த இடத்துலதான் வருதுன்னு சொல்றாங்க. அநேக நேரங்கள்ல மிஷனரி ஸ்தாபனங்கள் மீது ஒரு சில திருச்சபைகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பாரா சர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது திருச்சபைக்கு பக்கத்திலே நின்று திருச்சபை செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியங்கள். ஒருவேளை ஆதிவாசி மக்கள் மத்தியில செய்யக்கூடிய அர்ப்பணி இயக்கங்களா இருக்கலாம், சிறுவர்கள் மத்தியில செய்யப்படக்கூடிய ஊழியங்களா இருக்கலாம், மாணவர்கள் மத்தியில செய்யப்படக்கூடிய ஊழியம், வாலிபர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, ஸ்லம் மத்தியில, அல்லது சரீர பிரகாரமாக சவால் உடைய மாற்றுத்திறனாளிகள் மத்தியில, இன்னும் டிரான்ஸ்ஜெண்டர் மத்தியில, அந்த மூன்றாவது பாலினத்தின் மத்தியில, இப்படி பல்வேறு விதமான ஊழியங்கள் இருக்கு. அப்ப அந்த ஊழியங்களை செய்யக்கூடியவர்களை அநேகர் அங்கீகரிக்கிறது கிடையாது. காரணம், இவர்கள் ஒரு திருச்சபையிலிருந்து அனுப்பப்படவில்லை. ஆகவே இவர்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யறாங்க. இன்னும் ஒரு சில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க செய்யற ஊழியம் பிசாசுக்கு தான் ஊழியம் செய்யறாங்க சொல்லக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. ஆனா இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம், வெவ்வேறு திருச்சபைகளை சார்ந்த விசுவாசிகள், வெவ்வேறு திருச்சபைகளை சார்ந்த ஊழியர், இவர்கள் எந்த திருச்சபைக்கு கீழையும் வரல. ஆனால் பவுலோடு சேர்ந்து இந்த மூன்றாவது மிஷனரி பயணத்துல தேவையை சந்திப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். அப்போ பவுலுடைய ஊழியத்துல நம்ம படிக்கக்கூடிய காரியம், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிஷனரி ஸ்தாபனங்களை போல, அதாவது இன்டர் டினாமினேஷனல் குரூப் ஆஃப் பீப்புள் ஊழியத்துல என்ன செய்யறாங்க? ஈடுபடுறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பகுதியில அடுத்து ஒரு சம்பவம் நடக்கிறது. அற்புத சுகமளிக்கக்கூடிய ஊழியத்தை பற்றி படிச்சோம். அடுத்து பிசாசுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுதலைப்படுத்தக்கூடிய ஊழியத்தை குறித்து படித்தோம். அடுத்து என்ன நடக்குதுன்னா, அதை விட ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 6ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இந்த 3வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, அற்புதமாக உயிரோடு எழுப்பப்பட்ட ஐத்திகு.
அல்லது மரித்தோரை உயிரோடு எழுப்பின அற்புதம். அற்புதம் இந்த 4ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இது எங்க நடக்குது? துரோவால நடக்குது. ஒவ்வொரு ஏரியா படிக்கும் போது ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறோம் இல்லையா? எபேசுவை குறித்து படிக்கும் போது என்ன படிச்சோம் நமக்கு தெரியும். அதே போல வரிசையாக படித்துக் கொண்டு வரும்போது துரோவான்னு சொல்லி சொல்லும் போது அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? பவுல் என்ன பண்றாருன்னா, அந்த அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், அதே போல 11ஆம் வசனத்துல அப்பம் பிட்டு புசித்து, அப்பம் பிட்குதல்ன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் வருது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுவதற்கான அப்பம் பிட்குதல் ஒன்று. இரண்டாவது, அவங்க மத்தியில அன்பின் விருந்து இருந்தது. அவர்கள் திருச்சபையாக கூடி வரும்போது மொத்தமா உட்காந்து சாப்பிட்டாங்க. பொதுவா நமக்கு விபிஎஸ்ல, சண்டே ஸ்கூல்ல அந்த விபிஎஸ் நடக்கும்போது குழந்தைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போய் அவங்கவுங்க லெமன் ரைஸோ பிரியாணியோ இதையும் கொண்டு வந்து அன்பின் விருந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்கல்ல. அதே போல ஒரு சில திருச்சபைகள்ல வாரம் கூடும்போது அவர்கள் அன்பின் விருந்தை பரிமாறுகிறார்கள். அவ்விதமாக அவர்கள் கூடி வந்தார்கள். அதே போல இதுல இன்னும் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை. 7ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருந்தார்கள். வாரத்தின் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமைதான் ஓய்வு நாள். வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக அல்லது ஆராதிப்பதற்காக கொண்டாடக்கூடிய மக்கள், கூடி வரக்கூடிய மக்கள், பிசாசுக்கு ஊழியம் செய்கிறார்கள் சொல்லி போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அதை குறித்து குறை சொல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கான்ஸ்டன்டைன் பீரியட்ல தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக மாறியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சூரிய கடவுளை வணங்கக்கூடிய தினத்தை இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள், புராட்டஸ்டன்ட்ஸ் அல்லது ரோமன் கேத்தலிக்ஸை ஃபாலோ பண்ணி ஞாயிற்றுக்கிழமை இது பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் பவுல் ஞாயிற்றுக்கிழமை சபையாக கூடி வந்தார்கள். ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தாங்க? சூரிய கடவுளை வணங்கின நாள்ன்றதால கிடையாது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். ஆகவே அவர்கள் கூடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க ஆதியாகமத்தை படிச்சு பார்க்கும்போது 7வது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னு நம்ம படிக்கிறோம். அது 7வது நாள் தானே, அப்படி இருக்கும்போது சனிக்கிழமை தானேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆண்டவர் 6வது நாள் மனிதனை உருவாக்கினார், ஆதாமை உருவாக்கினார், மனுஷனை உருவாக்கினார். அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஓய்வு நாள் சொல்லி பார்க்கும்போது அடுத்த நாள், வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாள். ஆண்டவருக்கு 7வது நாள் ஓய்வு நாள். ஆனால் மனிதனுக்கு ஓய்வு நாள் சொல்லி சொல்லும் போது வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாள். ஆகவே அதை முக்கியப்படுத்தி, பழைய உடன்படிக்கை முக்கியப்படுத்தி விசுவாசிகளை குறை சொல்வது, குற்றப்படுத்துவது வசனத்தின் அடிப்படையில் சரி கிடையாது. இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், பவுல் உன்னதமான ஊழியர், வாரத்தின் முதல் நாள் இருந்து சபையாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கூடி வராங்க. கூடி வரும்போது அப்பம் பிட்கிறாங்க. அவங்க மத்தியில் ஆழமான ஒரு ஐக்கியம் இருந்தது. அவர்களோடு சம்பாஷித்து மறுபடியும் அவர்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள ஊக்கப்படுத்துறார். ஊக்கப்படுத்தி என்ன போட்டிருக்குன்னா, நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அப்போ பவுல் ஒரு நீளமான பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆளா? நான் அடிக்கடி பயப்படக்கூடிய காரியம், எங்கேயாவது செய்தியாளராக கூப்பிட்டாங்கன்னா அவங்க கொடுத்த நேரத்தை விட கூட பேசிடுவோம்னு சொல்லி பயப்படுவேன். அதுல உண்மையாவே ஒரு பெரிய போராட்டம் எனக்குள்ள இருக்கு. முடிந்த அளவு நான் அதை சரி பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கூட போயிருக்கு. இந்த இடத்துல பவுல் அவ்விதமாக கட்டுப்பாடு இல்லாமையே பிரசங்கம் பண்ணாரா? அப்படி அர்த்தம் இல்லை. இந்த பகுதியை முழுசும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேர்வெல் மீட்டிங், வழி அனுப்பு விழா, பிரிவு விழா. பவுல் இவர்களுக்கு பண்ணின கடைசி பிரசங்கம். அதனால சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அவர் சொல்றார். நம்ம கத்தரிசித்தமான வர்ற வாரத்துல பவுல் தன்னுடைய வாழ்க்கையை, ஊழியத்தை சவாலாக எபேசு சபையில் உள்ள மூப்பர்களுக்கு எவ்விதமாக அந்த பிரியாவிடை செய்தியை கொடுத்தான்றது அடுத்த வாரம் படிக்கலாம், கத்தரிசித்தமான படிக்கலாம். இந்த இடத்துல அவ்விதமாக பிரசங்கம் பண்றாரு. அங்க பங்கு பெற்ற எந்த மக்களும் பவுலுடைய பிரசங்கம் போரிங்கா இருந்துச்சு, பவுலுடைய பிரசங்கம் பயனற்றதாக இருந்துச்சு, தூக்கம் வர்ற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்ல. என்ன நடக்குதுன்னா, ஐத்திகுன்னு சொல்லி அங்க ஒரு வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்து இருந்தான்னு சொல்லி படிக்கிறோம். ஐத்திகுன்ற வார்த்தைக்கு ஃபார்ச்சுனேட்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது, வாலிபன்ற வார்த்தை இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒரிஜினலா கிரேக்ல பைஸ், PAIS என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. பைஸ் என்ற வார்த்தைக்கு சர்வன்ட் சொல்லி அர்த்தம். அல்லது 8 வயதில் இருந்து 14 வயதுக்குள்ள உட்பட்ட ஒரு சிறுவன். வாலிபன் கிடையாது, மிடில் ஏஜ்ல உள்ளவர் கிடையாது.
இவன் சிறுவன். சிறுவன் என்ன செய்யறானா, அவன் போய் ஜன்னல்ல உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில், 9வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 9:10. அப்பொழுது ஐத்திகி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். என்ன நடக்குது? 3வது மாடியில வச்சு ஜெபக்கூட்டம் பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு. பவுலுடைய பிரசங்கத்தை மக்கள் கவனிக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பையன் எங்க உட்கார்ந்துருக்கானா, ஜன்னலிலே உட்கார்ந்து இருந்துன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஒரிஜினல் வார்த்தையில என்ன போட்டிருக்குன்னா, ஜன்னலின் விளிம்பிலே உட்கார்ந்து இருக்கிறான், ஜன்னலுடைய ஓரத்துல உட்கார்ந்துருக்கான். 1. 2வது, மிகுந்த தூக்கமடைந்து. அதற்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தூக்கம் வர ஆரம்பிக்குது, கண்ணை கட்டுது. சில ஆட்களுக்கு பிரசங்கத்தை கேட்டாலே தூக்கம் வரும்ல, நல்லா இருப்பாங்க, சர்ச் உள்ள உட்காந்து பாட்டு ஆராதனை டைம்லாம் நல்லா இருப்பாங்க. பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னா எங்கிருந்தா தூக்கம் வருமோ தெரியாது. சில ஆட்களுக்கு கையில பைபிள் எடுத்தாலே தூக்கம் வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. அவ்விதமான ஒரு சின்ன பையன், அவரோட டயர்டா இருந்தானா, காலையில ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு வந்தானாலாம் தெரியல, அவன் அங்க உட்கார்ந்துருக்கான். ஜன்னல்ல உட்கார்ந்துருக்கான்றதையே மறந்து நித்திரை மயக்கத்தினாலே சாய்ந்து 3ஆம் மெத்தையில இருந்து கீழே விழுந்தான். 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து அவன் செத்து விட்டான். மரித்தவனா எடுக்கப்பட்டான்னு போட்டிருக்கு, மூர்ச்சை அடைந்தான்னு சொல்லி போடப்படல, அவன் செத்துட்டான். உடனே இதை பார்த்த உடனே பவுல் என்ன தெரியுமா செய்கிறார்? பிரசங்கத்தை நிறுத்தி விடுகிறார். அக்கறை உள்ள ஒரு மனிதன் வேகமா கீழே இறங்கி வராரு. 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி, அவன் மேல் விழுந்தார், அவனை அணைத்து கொண்டார், கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். எலியா எவ்விதமாக செயல்பட்டாரோ, மரித்து போன அந்த சிறுவனை எழுப்பினாரோ, அவ்விதமாக பவுல் செயல்படுகிறார். அப்போ பவுலுடைய ஊழியத்துல இவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். என்ன அற்புதம்? மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடிய அற்புதம். அவருடைய ஒரு மாலில் கொண்டு போய் போட்டாங்க, சுகமானார்கள் சொல்லி படிச்சோம். பிசாசுகள் ஓடினதுன்னு சொல்லி படிச்சோம். இந்த இடத்துல உயிர் போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பின ஒரு அற்புதம். பவுல் அப்படி எழுப்பி முடிச்ச உடனே, இங்க பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஊழியரை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, செத்து போன மனுஷனை நான் என்னுடைய வல்லமையினால, கர்த்தருடைய வல்லமையினால உயிரோடு எழுப்பிட்டேன். நீங்க எல்லா இடத்துக்கும் போய் செத்து போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பின ஒரு ஊழியர் துரோவாக்கு வந்திருக்காருன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. அடுத்து என்ன பண்ணாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, 11ஆம் வசனத்துல, அவன் ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடிய காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். பிரசங்கம் தொடருது. எது வரைக்கும்? காலையில வரைக்கும் தொடருது. அப்போ பவுல் அற்புதத்தை முக்கியப்படுத்தவில்லை, கர்த்தருடைய வசனத்தை முக்கியப்படுத்தினார். 12ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். எவ்வளவு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவர் மூலமாக செய்த போதும் அற்புதத்துக்கு நேராக மக்களை திருப்பாத பவுல், கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த பவுல். அதனாலதான் இன்றைக்கும் அவருடைய ஊழிய முறைகளை நாம் பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு சிலரை பயங்கர சூப்பர் பவர்ஃபுல் ஊழியக்காரங்கன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இவரெல்லாம் பெரிய ஊழியர் அல்லது தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர். இவங்கெல்லாம் வல்லமை இல்லாத ஊழியர்கள் எல்லாம் மக்கள் பிரிக்கிறாங்கல்ல. இந்த இடத்துப்படி படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் வல்லமையுடைய ஊழியர் தான். ஆனால் அந்த வல்லமையை கர்த்தர் தன்னை பயன்படுத்தும் போது அதை எடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கோ தனக்கென்று மக்களை உருவாக்குவதற்கோ பயன்படுத்தவில்லை, கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்தினார். அதை உபதேசமாக மாற்றவில்லை, கர்த்தருக்கு நேராக, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக மாத்திரம் மக்களை திருப்பினார். இன்றைக்குள்ள ஊழியங்களை, நாம் செய்யக்கூடிய ஊழியத்தையும் வசனத்தின் அடிப்படையில் யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏதாவது காரியத்தை கற்றுக் கொடுத்திருப்பாரானால் நம்மில யாராவது ஜெபிக்கலாமா? கிருபையில் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசினீர், அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாட்களிலே கர்த்தாவே தேவைப்படுகிற ஒரு அதிமுக்கியமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களின் பின்பாகவும் அற்புதங்களை செய்கிற ஊழியர்களின் பின்பாகவும் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே சரியான வேத அறிவு இல்லாமல் போய்கொண்டிருக்கிற இந்த சூழலிலே ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வேத அறிவுக்குள்ளாக நீர் நடத்தினீரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படி ஆண்டவரே வசனத்திலே தெளிவுள்ளவர்களாகவும் ஊழியத்திலே ஆண்டவரே தடம் மாறாதபடி கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை சேர்ப்பவர்களாகவும் ஆண்டவரே மக்களை ஆண்டவரே ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களை வெளிப்படுத்தாதபடி கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை கொடுக்கும்படி இந்த ஊழியங்களிலே எப்படி கிரமமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அருமையான வேத வசனங்கள் வழியாக அவருடைய ஊழியங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஊழியங்கள் கர்த்தாவில் நடந்த சம்பவங்கள் இவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தேர்ந்தெடுவதற்காக நாங்கள் ஆண்டவரே இந்த வேத அறிவிலை தேர்வதற்காக நீர் கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே வேத ஆய்வுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம். அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தலை தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீ தனிப்பட்ட முறையிலே கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் தேவையான சத்தியத்தை நீர் பேசியிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அண்ணனை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. இந்த ஊழியங்கள் பெருகவும் அநேகர் ஆண்டவரே வசனத்திலே ஆண்டவரே வசனத்தின் ஆழத்திலே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் வளர கிருபை செய்வீராக. ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வேண்டிக் கொள்வோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.